வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொளிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் என்ன பார்க்குறோன்னா, டாடா ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் 13th ஏப்ரல் 2025 அன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு அணியும் எங்கே இருக்காங்கன்னு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி எண் 27 முடிஞ்சிருக்கு. அந்த 27வது போட்டியில் வந்து ஒரு மரணடி அடிச்சு எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணியிருக்காங்க, பிபிகேஎஸை காலி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த போட்டியோட ஹைலைட்ஸ் அண்ட் ரிவ்யூவும் நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ஜிடி எல்எஸ்ஜி அதில் வந்து அழகான ஒரு வெற்றி பெற்றாங்க எல்எஸ்ஜி. ஸோ அந்த ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ புள்ளி பட்டியலுக்கு போகலாம். ஸோ இது வந்து புள்ளிப்பட்டியல். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ புள்ளி பட்டியலில் ஒரு அணியும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னென்னா குஜராத் டைட்டன்ஸு நேற்று வந்து ஒரு போட்டி விளாட்னாங்க. குஜராத் டைட்டன்ஸும் எல்எஸ்ஜியும் விளாட்னாங்க. அந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எல்எஸ்ஜி வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதால் வந்து அதற்கு அடுத்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாடும் பிவிகேஎஸும் விளாட்னாங்க. அந்த போட்டியில் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த போட்டிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், நேற்றைய காணொலியில் இந்த 2 போட்டிகள் நடக்குது. இதுக்கு 2த்துக்கு அப்புறம் அந்த டேபிளே வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிப்பட்டியலே வந்து பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி ஒரு பெரிய பிரளயமே நடந்திருக்கு புள்ளிப்பட்டியலில். இதில் என்னென்னா, சும்மா இருந்த சென்னை சூப்பர் கிங்ஸு 10வது இடத்துக்கு தள்ளிட்டாங்க. அவங்க விளையாடவே இல்லை, இருந்தாலும் 10வது இடத்துக்கு போயிட்டாங்க. அதே போல் விளையாடாத டெல்லி கேபிட்டல்ஸ், அதாவது நேற்று போட்டியில் விளையாடாத டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா 2வது இடத்துலேருந்து 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இம்பேக்ட் வந்து பயங்கரமாக இருக்குது. ஏன்னா போட்டி வந்து அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு போய்கிட்டு இருக்கும்போது அதனோட பாதிப்புகள் அதிகமான ஏற்படுத்துது. ஸோ இப்போ வந்து நம்ம புள்ளிப்பட்டியலில் பார்க்கலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் முதல் இடத்துல இருக்காங்க. 4 போட்டி விளையாடி 4 வெற்றிகள். ஸோ முதல் இடத்துல கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. 2வது இடத்துல குஜராத் டைட்டன்ஸ் 6 போட்டிகள் விளையாடி 4 வெற்றி 2 தோல்வி. நேற்றைய தோல்வியோட 8 புள்ளிகள் பெற்று 2வது இடத்துல. 3வது இடத்துல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 6 போட்டிகள் விளையாடி 4 வெற்றி 2 தோல்விகள். 4வது இடத்துல கேகேஆர், 5வது இடத்துல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், 6வது இடத்துல பஞ்சாப் கிங்ஸ், 7வது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ், 8வது இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். நேற்றைய வெற்றியின் மூலம் அவங்க வந்து 10வது இடத்துலேருந்து 8வது இடத்துக்கு மேலே ஏறிட்டாங்க. 9வது இடத்துல மும்பை இந்தியன்ஸ், 10வது இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ இப்படி தான் லைனப் இருக்குது. ஸோ இப்போ நாம் வந்து அந்த நேற்றைய போட்டிகளோட ஹைலைட்ஸ் அண்ட் ரிவ்யூ என்னன்றதை பார்க்கலாம். முதல் போட்டி 26வது போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் விளையாடினாங்க. அந்த போட்டியில் வந்து எல்எஸ்ஜி வந்து ஒரு கம்ஃபர்டபுளான வின் பண்ணிட்டாங்க. ஸோ முதல்ல பேட் பண்ணின குஜராத் டைட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் 180 ரன்கள் எடுத்து 6 விக்கெட்டுகள் இருந்திருந்தாங்க. சாய் சுதர்ஷன் 56 ரன்கள், சுப்மன் கில் ஒரு அற்புதமான 60 ரன்கள், ஜோஷ் பட்லர் கொஞ்சம் விளையாடி இருந்தாருன்னா போட்டியோட முடிவு மாறி இருக்கலாம். ஸோ 16 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிஞ்சது. வாஷிங்டன் சுந்தர் 2 ரன்கள். அதற்கடுத்து பார்த்தோம்னா ரதர்ஃபோர்ட் ஒரு 22 ரன்கள் எடுத்தார். ஷாருக் கான் 11 ரன் 6 பாலில். அதுக்கடுத்து தெவேதியா வந்து பார்த்தீங்கன்னா டக் அவுட்டு. ரஷித் கான் 4 ரன்கள். ஸோ போட்டி அதாவது இன்னிங்ஸ் முடிவில் பார்த்தீங்கன்னா 180 ரன்கள் எடுத்திருந்தாங்க 6 விக்கெட்டுகளை இழந்து. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி தரப்பில் தாக்கூர் 2 விக்கெட்டு எடுத்திருந்தார். ரவி பிஷ்னாய் 2 விக்கெட்டு. அதுக்கு அவேஷ் கான் அந்த இம்பேக்ட் பிளேயராக வந்த தேவேஷ் ராத்தி வந்து ஆளுக்கு ஒரு விக்கெட்டு எடுத்திருந்தாங்க. தொடர்ந்து விளையாடின எல்எஸ்ஜி, அதாவது வெற்றி இலக்கு 186 அப்படின்னு சொல்லிட்டு விளையாடின எல்எஸ்ஜி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ரம் ஒரு அழகான 58 ரன்கள் 31 பந்துகளில். ரிஷப் பந்த் 21 ரன்கள் 18 பந்துகளில். நிக்கோலஸ் புரன் வந்து 61 ரன்கள் 34 பந்துகளில். பாட்னாய் வந்து பார்த்தீங்கன்னா படானி வந்து பார்த்தீங்கன்னா 28 ரன்கள் 20 பந்துகளில். ஸோ மொத்தம் 19.3 ஓவர்கள்லேயே 186 ரன்கள் எடுத்தாங்க. 4 விக்கெட்டுகளை மட்டுமே வந்து. இதனால் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி ஒரு 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஒரு அழகான வெற்றியை பெற்றாங்க. ஸோ பிரஷித் வந்து 2 விக்கெட்டை எடுத்தார். அகெயின் அவர் இம்பேக்ட் பிளேயராக உள்ளே வந்தார். ரஷித் கான் வந்து அவர் ஒரு விக்கெட்டு, வாஷிங்டன் சுந்தர் ஒரு விக்கெட்டு. ஒரு அற்புதமான வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். குஜராத் டைட்டன்ஸ் அதில் வந்து அவங்க நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த போட்டியில் வந்து இன்னும் கூட
ஒரு 20-30 ரன்கள் எடுத்திருந்தால் இந்த போட்டியில் வெற்றி பெற முயற்சி பண்ணியிருக்கலாம். எல்எஸ்ஜி வந்து கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த போட்டியோட ரிவ்யூ ஆர் ஹைலைட்ஸ் அதை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்க வந்து எப்படி இருந்ததுன்னா, அந்த போட்டி வந்துட்டேன்னு சொல்லு, நான் வந்தால் எப்படி வருவேன்னு எல்லாரையும் பார்க்க சொல்லு அப்படின்ற மாதிரி இருந்தது. ட்ரெவஸ் ஹெட் ஒரு அற்புதமான 66 ரன்கள். அபிஷேக் சர்மா, அதுதான் எல்லா நியூஸ்லையும் ஹெட்லைன்ஸ், 141 ரன்கள் 55 பந்துகளில். ஸ்ட்ரைக் ரேட் வந்து 256, 14 பவுண்டரி 10 சிக்ஸர். கிளாஸ் ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்பலாம். 21 ரன்கள் நாட் அவுட்டு 14 பந்துகளில். இது வந்து பார்த்தீங்கன்னா பிபிகேஎஸ் 245 ஸ்கோரை போஸ்ட் பண்ணினப்போ 246 வெற்றி இலக்கை நோக்கி இவங்க போகும்போது வெறும் 2 விக்கெட்டுகளை மட்டுமே வந்து 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்த வெற்றியை பெற்றிருக்காங்க. ஸோ பிபிகேஎஸோட இன்னிங்ஸை பார்க்கலாம். இப்போ முதல்ல பேட் பண்ணின பிபிகேஎஸ் பார்த்தீங்கன்னா 36 ரன்கள் எடுத்திருந்த ஆர்யா. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரபிஷ் சர்மா வந்து 42 ரன். கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் அற்புதமான 82 ரன்கள் 36 பந்துகள், 6 சிக்ஸ் 6 பவுண்டரி. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 227. நேவல் வாத்ரா வந்து 27 ரன் எடுத்தார். ஸ்டாய்னிஷ் கலக்கிட்டாரு 34 ரன்கள் 11 பந்துகளில். அதற்கடுத்து யான்சன் வந்து பார்த்தீங்கன்னா 5 பாலில் 5 ரன்கள். ஸோ நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் பார்த்தீங்கன்னா 245 ரன்கள் 6 விக்கெட்டுகளை எடுத்திருந்தாங்க. ஆனால் கம்ஃபர்டபுளாக 8 விக்கெட் வித்தியாசத்தில் அடித்தாங்க. இதில் என்னென்னா இவங்க வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தேடி அடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோ யான்சன். 2 ஓவர்கள் மட்டுமே வீசி 39 ரன்களை விட்டு கொடுத்துருக்காரு. விக்கெட் எதுவும் கைப்பற்ற முடியல. அதற்கு அடுத்து தேடி அடித்தது யாரை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சஷாங்க் சிங், அவரை வந்து பொழந்துருக்கிறாங்க. 2 ஓவர்கள் வீசி 27 ரன்களை விட்டு கொடுத்துருக்காரு. அதுக்கடுத்து மேக்ஸ்வெல் 3 ஓவர் 40 ரன் விட்டு கொடுத்துருக்காரு. இதில் என்னன்னா 20 ஓவரில் 245 ரன் எடுக்கிறாங்க. அதை வந்து அழகாக சேஸ் பண்ணி 18.3 ஓவரில் மேட்சை முடிக்கிறாங்க. ஸோ T20 எங்கே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். அதுக்கடுத்து இப்போ நம்ம வந்து இன்றைய போட்டி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 போட்டிகள் இருக்குது. அதனோட ப்ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ டாடா ஐபிஎல் 2025 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 போட்டிகள் இருக்குது. அதில் வந்து முதல் போட்டியில், அதாவது 28வது போட்டி, அந்த முதல் போட்டி இன்றைக்கி நடக்க போகிற முதல் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸும் ஆர்சிபியும் ராயல் சேலஞ்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கடுத்து 29வது போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இன்றைக்கி நடக்கிற 2வது போட்டி டெல்லி கேபிட்டல்ஸும் மும்பை இந்தியன்ஸும் விளாட்றாங்க. இது வந்து நிச்சயமாக ஒரு அகெயின் எல்லா அதாவது டேபிள்ஸில் பாட்டம் ஆஃப் த டேபிள் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய கம்பேக் கொடுக்கறதுக்கு பார்ப்பாங்க. ஏன்னா போட்டிகள் வந்து முடிவை நோக்கி நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரதான சுற்றுகள் முடியும் போது அடுத்தது யார் குவாலிஃபையருக்கு மூவ் பண்ணுறோம் அப்படின்றதுல ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த அணி வெளியே போகும், எந்த அணி மேலே டாப் 4ல் இருக்கும் அப்படின்ற ஒரு டிபேட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கம்ஃபர்டபுளாக 5வது பிளேஸில் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க வந்து டாப் 4க்குள்ளார போகிறதுக்கான முயற்சிகள் எல்லாத்தையும் எடுப்பாங்க. ஸோ அதுக்கு இன்றைய வெற்றி ஒரு முக்கிய துணையாக இருக்கும் அவங்களுக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பார்த்தோம்னா 7வது இடத்துல இருக்காங்க. 5 போட்டிகள் விளையாடி 2 வெற்றிகள் பெற்று இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களும் இன்றைக்கி வெற்றி பெற்று 3 வெற்றிகள் ஆக்கி புள்ளிப்பட்டியலில் அட்லீஸ்ட் ஒரு ரீசனபிள் பிளேஸில் அவங்களோட பொசிஷன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றதுல பார்ப்பாங்க. மும்பை இந்தியன்ஸ் சொல்லவே தேவையில்லை, 5 முறை சாம்பியன். அவங்க வந்து இதுவரையில் 5 போட்டிகள் விளையாடி 1 போட்டியில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்காங்க. நிச்சயமாக அவங்களுக்கு இன்னும் நிறைய போட்டிகள் இருக்குது. ஸோ அதில் வரக்கூடிய வெற்றிகளை வச்சு அவங்க வந்து டாப் 4க்குள்ளார போகிறதுக்கு எல்லா முயற்சிகளையும் எடுப்பாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 4 போட்டிகள் விளையாடி 4லையும் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இந்த தொடரில் இதுவரையிலும், இந்த சீசனில் இதுவரையிலும் தோல்வியே தழுவாத அணி நேற்று நாம் சொன்னோம் அப்படின்ற ஒரு பெருமையை தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. 4 போட்டிகள் விளையாடி 4 வெற்றி 8 புள்ளிகள் பெற்று கம்ஃபர்டபுளாக முதல் இடத்துல இருக்காங்க. ஸோ அதை அவங்க கண்டினியூ பண்ணுறதுக்கு விரும்புவாங்க. நிச்சயமாக இந்த போட்டி மும்பை இந்தியன்ஸுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கம்பேக் கொடுக்க வேண்டிய போட்டியாக இருக்கும். ஸோ அவங்க வெற்றி பெறத்துக்காக எல்லா வகையிலையுமே முயற்சி பண்ணுவாங்க. அதால் இந்த போட்டிகளோட முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தாக இருக்கும். இன்றைக்கி வந்து சூப்பர் சண்டேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எதிர்பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.